திருமாவளவன் இருக்கிறது திமுக கூட்டணி, அவர் அப்படித்தானே சொல்லுவார். அதெல்லாம் நீங்க பெருசுப்படுத்திக்க வேணாம். எங்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி திமுகவை வீழ்த்துகின்ற அளவுக்கு பலம் பொருந்திய கூட்டணியாக உருவாகி வருகிறது. 26 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது எங்கள் கூட்டணி தான் திமுகவை வீழ்த்தப் போகிற கூட்டணி என்பதை மக்கள் உணர்ந்து வருகிறார்கள். உறுதியாக இந்த மக்கள் விரோத ஆட்சியை தமிழ்நாட்டு மக்கள் முடிவுக்கு கொண்டு வருவார்கள். அப்பொழுது எங்களது கூட்டணியின் ஆட்சி தமிழ்நாட்டில் உருவாகும் என்பதுதான் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு உண்மையாகும். அது நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். இல்ல சார், நீங்க கேட்கிற கேள்விய நீங்க அவர்கிட்ட தானே கேட்கணும். ஆமா, இல்ல அமித்ஷா இல்ல கூட்டணியில பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி இந்தியா முழுமைக்குமாக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தான் தலைமை இருக்கிறது. தமிழ்நாட்டிலையும் திரு அமித்ஷா அவர்கள் முயற்சியில தான் இந்த கூட்டணி பலப்பட்டு வருகிறது. அவர் தான் அம்மாவுடைய கட்சி தமிழ்நாட்டில் தலைமை இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அவர் தான் என்ன சொல்லியிருக்காரு கிளியரா, எங்களது கூட்டணி ஆட்சி அமைக்குன்னு சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி வேணாலும் இன்டர்பிரட் பண்ணலாம். இப்போ நீங்க 1000 கேள்வி கேட்கலாம். ஆனா இந்த கேள்வியெல்லாம் நீங்க கேட்பது மூலம் இந்த மக்கள் விரோத திமுக ஆட்சியின் செயல்பாடுகளை திசை மாற்றும் விதமாக தேவையில்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணி பலப்பட்டு வருவது தமிழ்நாட்டுக்கு நல்லது என்பது உணர்ந்தவர்கள் இது போன்ற தேவையற்ற கேள்விகளை கேட்க மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன். கூட்டணியில உள்ளவங்க அந்த கூட்டணி ஆட்சிங்கிறத அவர் சொல்லல, நான் இங்க தலைமையில தான் ஆட்சின்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி தான் சொல்றாரு. அதுக்காக தான் இல்லைங்க, உங்களுக்கு பதில் தெரியும். நீங்க இந்த மக்கள் விரோத ஆட்சியில தினம் ஒரு கொலை, இது கஞ்சா போன்ற போதை மருந்து புழக்கம், பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை, சிறிய சிறுமி முதல் மூதாட்டி வரை இன்றைக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை, தமிழ்நாட்டில் யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்ட நிலை, இன்னும் சொல்லப்போனால் விவசாயிகள், ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், மின்சாரத்துறை ஊழியர்கள், மாற்றுத்திறனாளிகள் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் இந்த ஆட்சியாளர்கள் சொன்ன தேர்தலுக்கு முன்பு சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றாமல் ஏமாற்றி வருகிறார்கள். 1000 ரூபா கொடுக்குறேங்கிறாங்க குடும்பத்துக்கு. இன்றைக்கு தமிழ்நாட்டில் விலைவாசி உயர்வு, இவர்களுடைய வரி உயர்வாலையும் இன்றைக்கு இவர்கள் உயர்த்தியிருக்கிற கட்டண உயர்வுகளாலேயே மாதம் 6000 7000 ரூபாய் அதிகமாகிருக்கு. அதை பற்றியெல்லாம் மக்கள் யோசித்து இந்த ஆட்சியை புறந்தள்ளுவதற்கான ஒரு மாற்று சக்தியாக எங்கள் கூட்டணியை பார்த்து வருகிறார்கள். அதில் இவர் அப்படி சொன்னாரே இப்படி சொன்னாரே அப்படின்னு கேட்கறது இது தேவையில்லாத கேள்வியாக நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் அம்மாவுடைய கட்சியின் தலைமையில் கூட்டணி, அதன் தலைமையில் ஆட்சி அமைன்னு சொல்லிட்டாரு. அது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சின்னு திரு அமித்ஷா சொல்லியிருக்காரு. இதில் நீங்கள் இப்படி அப்படின்னு கேள்வி கேட்கறதுனால அமித்ஷா சொல்லியிருக்காரு, நயனா நாயகன் சொல்கிறாரு, அவர் சொல்லலை, இவர் சொல்லலை, யார் சொல்லலையோ அவங்கள போய் நீங்கள் கேட்குறத விட்டுட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் 3வது முறையாக முதல்வராக வேண்டும் என்பதற்காக இந்தியாவிற்கு அதுதான் பாதுகாப்பிற்கும் இந்தியாவின் நலனுக்கும் நல்லது. இன்றைக்கு உலக பொருளாதார வளர்ச்சியில் இந்தியா இன்றைக்கு 4வது இடத்திற்கு உயர்ந்திருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். அதுபோன்ற ஒரு முக்கியமான ஒரு கூட்டணியாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் இடம்பெற்றிருக்கிறோம். இதில் அவர் சொல்லலை இவர் சொல்லலைங்கிறத நீங்கள் யார் சொல்லலையோ அவங்கள்ட்ட போய் கேட்கணும். இல்லை இல்லை, இப்போ திரு கமலஹாசன் அவர்கள் அன்றைக்கு பேசினார். தமிழ் மொழிங்கிறது எல்லோருக்கும் தெரியும். பிரதமர் உலக நாடுகள்லாம் சொல்றப்ப
தொன்மையான ஒரு மொழி தமிழ் மொழின்னு சொல்கிறார். பட் தமிழ் மொழியிலேருந்து தான் மற்ற மொழிகள் உருவாகினது அப்படிங்கிறது வரலாற்றில் பழைய இலக்கியங்கள்லையும் இப்போ தொல்காப்பியத்திலே குறிப்பிட்டிருக்காங்க. பட்டு சயின்டிஃபிக்காக அறிவியல் பூர்வமாக ஒரு ப்ரூஃப் இருந்தால் இன்றைக்கி கமலஹாசன் போய் கோர்ட்டில் கொடுத்துருக்க முடியும். அவர் ஏன் கொடுக்க முடியலன்னா, இதெல்லாம் வரலாற்று ரீதியாக பழைய தொல்காப்பியம் போன்ற பழமையான புத்தகங்களில் தமிழ் மொழியின் தனித்தன்மை, சமஸ்கிருதம் கலக்காத ஒரு மொழி சர்வைவ் ஆக முடியும்னா அது தமிழ் மொழி. மற்ற மொழிகள்லாம் சமஸ்கிருதத்தை விட்டுட்டு அவங்களால சான்ஸ்கிரிட் இல்லாமல் அந்த மொழிகள் சர்வைவ் ஆக முடியாது. ஆனால் தமிழ் மொழி தான் அப்படி சர்வே ஆகிட்டு வருதுங்கிறதுக்கெல்லாம் பல்வேறு எடுத்துக்காட்டு தொல்காப்பியத்திலே சொல்லப்பட்டிருக்கு. பட்டு இது தொன்மையான மொழி என்று எல்லோரும் உணரப்பட்டிருக்கு. அது வரலாற்று ரீதியாக பழைய புத்தகங்கள்லேயே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பட்டு அறிவியல் ரீதியாக இப்போ சிந்து சமவெளி நாகரிகமே திராவிட நாகரிகம்தான் என்று மூத்த IAS அதிகாரி, ஒரிசாவோட தலைமை நிலையச் செயலர் இருந்த வரலாற்று ஆய்வாளர் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் புத்தகம் எழுதியிருக்கார். அதில் அவரே என்ன சொல்கிறாரு, இதை சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணுறதுக்கான எவிடன்சஸை நான் எடுத்து கொடுக்குறேன். இட் ஹேஸ் டு பி ப்ரூவ்ட் பை சயின்ஸ். அந்த ஆதாரம் இருந்தால் தான் நம்ம அதை ஒத்துக்க முடியும் அப்படிங்கிறத அவர் யதார்த்தத்தை சொல்லியிருக்கார். இப்போ நானும் அதானே சொல்கிறேன். அதுக்காக மத்திய அமைச்சர் சொன்னதை வழிமொழிகிறது இல்லை. உண்மை என்னன்னா, நமது கீழடி ஆராய்ச்சிகள்லாம் நமது மொழியின் தொன்மையை, நமது கலாச்சாரம், பண்பாடு, நமது பகுதியில் எத்தனையோ லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே இங்கே நாகரிகம் இருந்ததாகவெல்லாம் நாம் சொல்லி வருகிறோம். அதெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதற்கான சான்றுகளை அறிவியல் பூர்வமாக நிரூபிச்சுட்டு வரோம். அது நிரூபித்தால்தான் நம்ம அதுக்கு ஒரு முழு அங்கீகாரம் கிடைக்கும். சார் அதோடைய வயசு, அது எத்தனை வருடத்துக்கு முந்தியது அப்படிங்கிறதுலாம் இருக்குல்ல. சொல்பொருள் கிடைச்சிருக்குன்னா அது எத்தனை ஆண்டுகளுக்கு முந்தியது? அது 3000 வருஷம் தான் சொல்றான். அது 10,000 வருடத்துக்கு முந்தைய பொருட்கள், இன்னும் லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முந்தைய எத்தனையோ சான்றுகள்லாம் கிடைச்சிருக்கு. இன்னும் அதை உறுதியாக தெரிந்த பிறகுதான் சயின்டிஃபிக்கா சொல்ல முடியும். சும்மா நம்ம ரெண்டு பேரும் நம்ம மொழி யாரும் அவங்க அதெல்லாம் ஊக்குவிக்காமல் எல்லாம் இதில் அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதில் தமிழ்நாடு அரசாங்கம் தான் முயற்சி செய்து அதுக்கான நிதியை பெற்று பண்ண முடியும். இப்போ 3வது மொழின்னு ஒன்றும் மத்திய அரசாங்கம் ஹிந்தியை சொல்லலை. 3வதாக ஒரு மொழியை படிங்க, அதே நேரத்தில் தாய்மொழி கல்வி அவசியங்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இன்றைக்கு யாரெல்லாம் வேணான்னு சொல்கிறாங்களோ, அது ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க, பிற கட்சிகளை சேர்ந்தவங்க நடத்துகிற ஸ்கூல்லாம் CBSE போர்டில் தான் நடத்துகிறாங்க. தாய்மொழி கல்வியை அரசு பள்ளிகளில் தான் அது இப்போ நடக்குது. இப்போ சென்ட்ரல் போர்டோ இல்லை மற்ற போர்டுகளில் கிடையாது, ஆப்ஷனலாக தான் இருக்குது. தமிழ்நாட்டில் எல்லாரும் தமிழை படிக்கணும், அது தமிழ் மொழி கட்டாயங்கிற ஒரு இதை அரசாங்கம் உருவாக்கி தரணும். இன்னும் சொல்ல போனால் யூனிவர்சிட்டியிலலாம் ஆசிரியர்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்க கூட வக்கில்லாத ஆட்சியாக இன்றைக்கி நடைபெற்று கொண்டிருக்கிறப்ப அதையெல்லாம் சரி செய்து நமது ஆராய்ச்சிகளுக்கான நிதியை எல்லாம் பெற்று செய்து விட்டு நம்ம பேசணுமே தவிர, என்னுடைய இயலாமையை மறைக்கிறதுக்கு அவர் உதவி செய்யலாம், இவங்க பண்ணலைன்னு சொல்கிறது தவறு என்பது தான் என்னுடைய கருத்து. இப்போ சென்னை பல்கலைக்கழகத்து ஆசிரியர்கள் மாத சம்பளத்துக்கு கூட போராடி நின்றுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு யார் மத்திய அரசு காரணமா, மாநில அரசு காரணமா, இல்லை சிலோன் கவர்மெண்ட் காரணமா, இல்லை பாகிஸ்தான் அரசு காரணமா? அதை சொல்லுங்கள். சும்மா நம்ம தமிழ்நாடு, நாம் தமிழர்கள், தமிழ் மொழி எல்லாருக்கும் உணர்வு இருக்குது. பட் நாம் தான் எல்லாரை விட பெரியவர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு நமது மொழி தான் தொன்மையான மொழி என்று பிரதமரே சொல்கிறார். ஆனால் நமது மொழி மற்ற மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி, சகோதர மொழின்னு நான் சொல்லுவேன். எல்லா மொழியும் இதுலேருந்து வந்துச்சு, தென்னிந்திய திராவிட மொழிகள்லாம். அதுக்கான ஆதாரங்களை எடுத்து சொன்னாதான் கோர்ட்டுக்கு கொடுத்துருக்கலாமே. இன்னைக்கு அதை நம்ம சொல்லாமல் நம்ம சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்கிறது ஏட்டு சுரைக்காய் கூட்டுக்காகாது. அதே அமித்ஷா இந்திய மொழிகளே சமஸ்கிருதத்திலிருந்து தான் பிறந்ததுன்னு சொன்னாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? திராவிட மொழிகள் இல்லை, அதை தான் அதுக்கு தான் பதில் சொன்னேன். தமிழ் மொழி சமஸ்கிருதம் என்கிற மொழியின் எந்தவித உதவியும் இல்லாமல்
வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உருவாகி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மொழி. அதுதான் நான் முன்ன இது எனக்கு திரு அமித்ஷா சொன்னதே தெரியாது. அது தெரியாதவே நான் பதில் சொல்லியிருக்கேன். எப்போ சொன்னார் அவர்? என்னைக்கு அது அதை நான் கவனிக்கல உண்மையாகவே. ஆனால் தமிழ் வந்து சான்ஸ்கிரிட்டோட சமஸ்கிருதத்தோட துணையே இல்லாமல் உருவாகி இன்றைய வரை சிறப்பாக செலுத்திக் கொண்டிருக்கின்ற மொழின்னு நான் சொன்னேன். அதுதான் அதுக்கு பதில். பாட்டாளி மக்கள் கட்சியில வந்து ஒரு பிரச்சனைங்கும் போது பாரதிய ஜனதா வந்து முன்னெடுத்து அதை ஒருங்கிணைப்பதற்கு பாடுபடுது. ஆடிட் குழுமத்தை பல தடவை பேசி ஒருங்கிணைக்கிறாங்க. அதே போல இப்ப என்டிஏ கூட்டணியில வந்து அதிமுக மாத்தான் சேர்த்திருக்கு, உங்க கட்சியும் இணைந்து இருக்குது. ஆனா வந்து மேடம் சசிகலா தனியா இருக்காங்க, ஓபிஎஸ் தனியா இருக்காங்க. இதை ஒருங்கிணைக்க பிஜேபி ஏன் பாடுபடவில்லை? அதாவது பாமகனா அவர் தலைவருக்கும் நிறுவனருக்கும் இவங்க கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை. இன்றைக்கு கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சிக்கு பார்லிமெண்ட் தேர்தலில் கூட்டணியில் பாஜக தலைமையிலான கூட்டணியில் பாமக இருந்தது. அதில் இருக்கிற அதன் நிறுவனர் பெரியவர் ராமதாஸுக்கும் அவர் புதல்வர் அன்புமணி ராமதாஸுக்கும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு பிரச்சனை அவங்களுக்குள்ளார. அதை சால்வ் பண்ணுறதுக்கு இன்னொரு கட்சியாக பாஜக முயல் பண்ணுது. இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியில் திரு பன்னீர்செல்வம் இருந்தப்போ ஏடிஎம்கே கிடையாது. அதை சால்வ் பண்ணுங்கன்னு சொன்னால் எப்படி அவங்க பண்ண முடியும்? திரு பன்னீர்செல்வம் ஏற்கனவே எங்கள் கூட்டணியில் இருக்கார். அவர் வந்து பழனிசாமிக்கு அவருக்கு டிஸ்பியூட் வந்து அவர் அதிலேருந்து வெளியேறி அதிமுக மீட்பு குழுங்கிற ஒரு அமைப்போட அவர் ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில் 24 தேர்தலில் இருந்தார். 24 தேர்தலில் இந்த கூட்டணியில் இல்லாத அதிமுகவிற்கும் திரு ஓபிஎஸ் அவர்களையும் இவங்க சரி பண்ணி வைக்கணும்னா இதுவும் பிஎம்கேல இப்போ எங்கள் கூட்டணியில் 24 இருந்து தொடர்ந்த கட்சியில் ஏற்படுற பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு அவர் திரு குருமூர்த்தி போகிறதுக்கும் இதுக்கு அவர் ஏன் போல நீங்கள் கேட்குறது? இது என்ன அது அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் முடிச்சு போடுற மாதிரி இருக்குது. ஒருவேளை இந்த கூட்டணி உறுதியாகி சீர்ஷாலைக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா பிரச்சாரத்தின் போது திரு டிடிவி தினகரன் ஏடிஎம்கே கண்டஸ்ட் பண்ற தொகுதிகளுக்கு பிரச்சாரத்துக்கு போவாரா? எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரன் கட்சி போட்டியிருந்த தொகுதிகளுக்கு பிரச்சாரத்துக்கு போவாரா? அதாவது நான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பற்றி அதை பற்றி பேசுவதற்கு தகுதி எனக்கு இருக்கு. இன்னொரு கட்சியை பத்தி நான் பதில் சொல்றது நாகரிகமா இருக்காது. இருக்கே சார் அவர் கேட்கறது பதில் வர்றீங்க, அவசரப்படுறீங்க. அதனால நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி பலம் பெற்று திமுகங்கிற தீய சக்தியை வீழ்த்தணுங்கிற ஒரே இலக்கோடு தான் நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் பயணிக்கிறோம். அதில் அதிமுக இன்னும் எந்த கட்சிகள்லாம் திமுகவை எதிராக போராடுறாங்களோ அவங்கெல்லாம் வரணும்னு சொல்லி நான் 7-8 மாதமாக சொல்லிட்டு வரவங்க முன்னாடி. இப்போ அதிமுகவும் அது திரு அமித்ஷா அவர்கள் முயற்சியில் வந்திருக்கு. இன்னும் போக போக பல கட்சிகள் வரும். தேர்தல் நேரத்தில் உறுதியாக அமமுக பொதுச்செயலாளராகிய நான் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு 234 தொகுதிக்கும் அவர்கள் அழைக்கின்ற பட்சத்தில் நாங்கள் பிரச்சாரத்துக்கு அவசியம் சொல்வேன். இன்னொரு கட்சி வருமா போகுமான்னு நீங்க அந்த கட்சியை சேர்ந்தவர்களிடம் கேட்க வேண்டிய கேள்வியை என்னிடம் கேட்பது எப்படி சரியா இருக்கும்? இப்ப புதிய தலைமுறை டிவியில ஒன்று நடக்குது, அந்த ரிப்போர்ட்டர் தான் நான் கேட்க முடியுமே தவிர நியூஸ் 18 ரிப்போர்ட்டர் நான் கேட்டா எப்படிங்க சரியா வரும்? நான் கேட்டதும் சொல்லிட்டேன். 234 தொகுதிக்கு போவேன், அழைக்கப்படுகின்ற பட்சத்தில் போவேன். இல்ல நான் சொல்றது அந்த வாய்ப்பு இருக்கா, இந்த வாய்ப்பு இருக்கா, அந்த கட்சிக்கு அழைப்பு கொடுத்தார், இவருக்கு அழைப்பு கொடுத்தாருன்னு நீங்க உங்க இஷ்டத்துக்கு போறீங்க. நான் சொல்றது திமுகங்கிற தீய சக்தி ஆட்சியை வீழ்த்துவணும்னு நினைக்கிற கட்சிகள் அவர்கள் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையாமல் தனித்து போட்டியிட்டா அவர்கள் வாக்குகளை பிரிப்பதன் மூலம் திமுக கூட்டணிக்கு எதிரான வாக்குகளை பிரிப்பதன் மூலம் அது திமுகவிற்கு சாதகமாகி விடக்கூடாது என்பதை யோசித்து நான் நீங்கள் சொல்கிற ஒரு கட்சி 2 கட்சி சொல்ல எந்த கட்சியெல்லாம் திமுகவுக்கு எதிராக செயல்படுறாங்களோ திமுக வீழ்த்து நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர்கள் ஆதரிப்பதன் மூலம்
உண்மையிலேயே திமுகவை வீழ்த்துவதற்கு அது உதவிகரமாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். இது வந்து எனது கருத்தை சொல்கிறேன். அதை வந்து அந்த கட்சிகள் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவர்களுடைய விருப்பம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வந்து கூட்டணியை கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்க. இல்லை அதாவது எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக மற்ற கட்சிகளை கொண்டு வருகின்ற முயற்சியில் பாஜக கட்சி தான் ஈடுபட்டிருக்கு. அது மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்தெந்த கட்சியில் இருக்குங்கிறத பற்றி தமிழ்நாடு தலைவர் நண்பர் நயினார் நாகேந்திரன் நீங்க கேட்கிறப்ப அவர் சொல்றது தான் சரியா இருக்கும். அமித்ஷா வரும்போது நீங்க சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல? இல்ல, நாங்க இந்த முறை நான் சந்திக்கணுங்கிற இதெல்லாம் கேட்கல. நான் மதுரையில் 7ஆம் தேதி மீட்டிங் போனது ஏற்கனவே எனக்கு ஃபிக்ஸ் பண்ணது. அவருடைய ப்ரோக்ராம் இப்போ தான் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இன்னொன்று 8ஆம் தேதி திருச்சியில் எங்கள் கட்சியில் முக்கியமான நிர்வாகிகள் திருமணங்களாக இருந்துச்சு. அதை அவாய்ட் பண்ண முடியாத சூழ்நிலையில் நான் வந்து அவரை சந்திக்கணுங்கிற அனுமதி கேட்கல. தமிழகத்தில் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு சொல்றாங்க. நீங்க அதிமுக கூட்டணியில் அதாவது பாஜக கூட்டணியில் இருக்கும்போது சப்போஸ் வெற்றி பெற்று நீங்க ஆட்சியில் பங்கெடுப்பீங்களா? சப்போஸ் இல்லை, எங்கள் கட்சி தான் எங்கள் கூட்டணி தான் வெற்றி பெறப்போகுது. உறுதியாக கூட்டணி மந்திரி சபை தான் அமையுங்கிறது தான் திரு அமித்ஷா அவர்கள் அன்றைக்கு உங்களுக்கு எல்லாம் விளக்கமாக சொன்னார். கூட்டணி ஆட்சி அமையும். ஏடிமிகே தலையிலான இதெல்லாம் எங்கள் தேசிய ஜனநாயக இப்போ மத்தியில் தேசிய ஜனநாயக கூட்டணி 2014 சரி 19 சரி அவங்க இண்டிபெண்டன்ட் மெஜாரிட்டி இருந்தப்போ கூட்டணி கட்சிகளை அதில் அவர்கள் அவங்களுக்கு அகாமடேஷன் பண்ணியிருக்காங்க, மந்திரிகளாக இருக்காங்க, இப்போ இருக்காங்க. அதனால் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சினால அதில் எல்லா கட்சிகளுக்கும் அதில் பங்கு வகிக்கிற ஆட்சி அதிகாரத்தில் அங்கம் வகிக்கிற ஒரு அமைப்பாகத்தான் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இருந்து வருகிறது. அதுதான் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். கடந்த காலங்களில் அண்ணாமலை தலைவராக இருந்தபோது பாஜக வளர்ந்து ஒரு இது இருந்தது. நீங்களும் வந்து அண்ணாமலை நன்றாக செயல்படுகிறான்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ நயினார் நாகேந்திரன் பொறுப்பேற்றிருக்காரு. அந்த காலகட்ட பிஜேபிக்கு இந்த காலகட்ட பிஜேபிக்கு நயினார் நாகேந்திரன் ஏப்ரல் 11ஆம் தேதி தான் பதவிக்கே வந்தார். அவர் நல்ல அனுபவம் உள்ள ஒரு அரசியல் தலைவர். கேளுங்க. இல்லை அவர் வந்து எனக்கு தெரிந்து அம்மாவால் அரசியலிலே உருவாக்கப்பட்டு வளர்ந்து வந்தவர். அமைச்சராக இருந்திருக்காரு, பெரிய பெரிய பொறுப்புகள் எல்லாம் இருந்தவர். அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு என்னிட்டே சொல்லிட்டு தான் அவர் வந்து நான் பிஜேபி போகிறேன்னு சொல்லி எனக்கு நல்ல நண்பர். அங்கே போய் நல்லா படிப்படியாக உயர்ந்து பாஜக கட்சியின் சட்டமன்ற குழு தலைவராக உயர்ந்து இன்றைக்கு பாஜகவின் மாநில தலைவராக இருந்திருக்கார். அவர் சிறப்பாக செயல்படக்கூடியவர் என்பது எல்லோருக்கும் தெரியும். இதில் திரு அண்ணாமலைங்கிற நமது நண்பர் அண்ணாமலையின் செயல்பாட்டையும் இதையும் ஒப்பிட்டு பார்ப்பதற்கு நேரம் காலமே வரல. ஏன்னா இவர் வந்து அவர் 3 ஆண்டு நிறைவு செய்து போயிருக்கார். இவர் வந்து 2 மாதம் தான் ஆகுது. அதுக்குள்ளார 2 ஈக்குவலாக இருக்கா போதா வருதால அது எப்படி இப்போ தான் ஆரம்பமே இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு. சிறப்பாக செயல்பட்டு வர்றாரு. சிறப்பாக எல்லா நிகழ்ச்சிகளையும் நடத்தி வருகிறார். அமித்ஷா வந்த மீட்டிங்ல நீங்க வந்து அண்ணாமலைக்கு கிடைத்த வரவேற்பு நீங்களும் எல்லா தொலைக்காட்சியும் பார்த்துருக்கீங்க. அது நம்ம வந்து இப்போ நம்ம வந்து 2026 உடனே எலெக்ஷன் வருவதனால அந்த அவரோட அண்ணாமலை இருந்தால் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம்னு ஒரு இன்டென்ஷன் இருக்குமா? இல்லை, அது ஒரு கட்சியில் அங்கே உள்ள தொண்டர்கள் கருத்தெல்லாம் அந்த கட்சி தலைமை தான் பார்த்து இது பண்ணுவாங்க தவிர திரு அண்ணாமலை அவர்கள் அந்த கட்சியின் வெற்றிக்காகத்தானே பாடுபட்டு இருக்காரு இன்றைக்கும். அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அது எது தவறாக போகுமா இல்லையாங்கிறத அந்த கட்சி தலைமைகள் அவங்க அனுபவமிக்கவர்கள். அண்ணாமலையும் நல்ல தீவிரமான பாஜக விசுவாசி. அதனால் அவர்கள் அதை வந்து சரியான முறையில் அதை கொண்டு செல்வார்கள். அதிமுக பிளவுபட்ட பிறகு வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்கள் வந்து வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்பு இப்போ வந்து அனைவரும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக நீங்களா இருக்கட்டும் ஓபிஎஸ் எல்லாம் ஒருங்கிணைந்து தேர்தல் சந்திக்கப்படுது. இந்த இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அம்மாவின் தொண்டர்கள்லாம் ஓர் அணியில் ஒரே கட்சியாக இல்லை ஓர் அணியில் இணைந்து செயல்படுவதற்கான முயற்சியை 21 தேர்தலையே திரு அமித்ஷா அவர்கள் செய்தார்கள். அப்பொழுது அது நடக்காமல் போய்விட்டது. 24 தேர்தலில் போய் அவர்கள் செய்தார்கள். அப்பொழுது அது நடக்கல. ஆனால் இப்போ 26 தேர்தலுக்கு திரு அமித்ஷா அவர்களின் முயற்சி வெற்றி பெற்றிருக்கிறது. அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் எந்தெந்த கட்சியாக இருந்தாலும் ஓரணியில் இணைந்திருக்கோம். என்டிஏ கூட்டணியில் உறுதியாக இது வெற்றியை நோக்கிய பயணமாக இருக்கும். எப்பயா திமுக கருணாநிதியை திருச்செந்தூரில் வேலைக்காரன் மாநாடு நடத்தியிருக்காரு. அது என்ன மக்களை பிளவுபடுத்துறதுக்கா அவருக்கா? அது மாதிரி வந்து திரு முருகன் அவர்கள் ஏற்கனவே வேலோட பயணம் செஞ்சார்.
வந்து இது ஒரு இந்துக்களுக்கான மாநாடு அவங்க நடத்துகிறாங்க. இப்போ எப்படி முஸ்லீம் லீக் மாநாடு நடத்துகிற மாதிரி, கிறிஸ்துவ மதத்துக்கு மாநாடு நடக்கிற மாதிரி இது நடக்குது. இது வந்து யாரை பிளவுபடுத்துறாங்க? இல்லை, திராவிட பூமியில் கடவுள் பக்தி இருக்கக்கூடாதுன்னு யார் சொல்லியிருக்காங்க? அண்ணாவே ஒன்றே தேவன் ஒருவனே, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லியிருக்காரு. நீங்கள் பெரியாரையும் தமிழ்நாட்டையும் நீங்கள் ஒன்று பார்க்குறீங்க. பெரியாருடைய கருத்துகள், திராவிட கொள்கைகள், அதில் கடவுள் மறுப்பு, அதையெல்லாம் ஏற்றுக்காம தான் அண்ணா அவர்கள் வேற கொள்கையில் வந்துட்டார். நாங்களாம் அண்ணாவின் வழி வந்தவர்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளும் அண்ணாவை பின்பற்றுபவர்கள், பெரியாரின் பின்பற்றுபவர்கள். இன்றைக்கு கடவுள் பக்தி என்பது அதற்கும் அரசியல் கொள்கைக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறத தலைவரும் சரி, அண்ணாவும் சரி, புரட்சி தலைவரும் அம்மாவும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்களா போட்டு இதை குழப்பிக்காதீங்க. தமிழ் கடவுள் முருகருக்கு மாநாடு நடத்துகிறாங்க. அது வந்து எல்லாரும் அதை தமிழ் கடவுள் அப்படின்னு நம்ம சீமான் கூட சொல்லுவார், எங்கள் பாட்டனார்னு சொல்லுவார். அதனால சீமான் சொல்கிறப்ப கோச்சிக்காத. நீங்கள் இந்து முன்னணி நடந்துருச்சுன்னா கோச்சிக்கிட்டு அதை எப்படி தருப்பு? இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய மாநாடு நடத்துகிற மாதிரி, கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவ மதத்துக்கான மாநாடு நடத்துகிற மாதிரி, இந்துக்கள் முருகனுக்கான தமிழ் கடவுள் முருகனுக்காக ஒரு மாநாடு நடத்துகிறாங்க. அது எது தேவை ஏற்படுறப்போ ஒரு மாநாடு வரும். இப்போ பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு இந்து முன்னணியெல்லாம் தமிழ்நாட்டில் நல்லா வளர்ந்துருக்காங்கன்னு அவங்க வளர்ந்துருக்காங்க, அதனால மாநாடு நடத்துறாங்க. பேட்டியில திமுக கூட்டணியை வீழ்த்துவதற்கு தேசிய ஜனதா கூட்டணியில எல்லாம் இணையணும் என்று பேட்டி சொல்லிருக்கீங்க. அந்த கூட்டணியில இருக்க தேமுதிகவே சீட்டு கொடுக்கல, ராஜ்யசபா சீட்டு கொடுக்கல, வெளியில் வரும்போது அன்புமணி ராமதாஸுக்கும் ராமதாஸ் திமுகவோட இணையணுங்கிறாரு. உங்க கூட்டணியிலே குழப்பம் இருக்கையில திமுகவை வீழ்த்த நீங்க நேற்று கூட இந்த ஆட்சியை பத்தி திரு ராமதாஸ் அவர்கள் பேட்டி கொடுத்திருக்காங்க. நான் கூட பார்த்த ஆட்சி மாற்றம் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க. தேர்தல் நேரத்தில் எங்கள் கூட்டணி நீங்கள் ஆசைப்படுற மாதிரி ஒரு பெரிய சக்தியாக, தமிழ்நாட்டு மக்களுக்கு உதவி செய்கின்ற சக்தியாக ஆட்சி மாற்றத்தை நாங்கள் உறுதியாக உருவாக்குவோம். தொடர்ந்து வந்து திமுக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து மத்திய அரசு எப்போதுமே திமுக அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சொல்றாரு. தொடர்ந்து 200 தொகுதிகள் மேலே வெற்றி பெறுவோம்னு சொல்லிட்டே இருக்காரு. அதை பற்றி அவர் பிஜேபி எதை வேணாலும் பேசுகிறாங்க. 2009லேருந்து 14 வரைக்கும் அந்த கூட்டணியில் அமைச்சரையிலே இருந்தவர்கள் அவர்கள். இன்னொன்று அவுட் ஆஃப் கண்ட்ரோலாலாம் பேசலாம். அவருக்கு தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் ஸ்டாலினாக இருக்குது. இப்போ சட்டம் ஒழுங்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் த கவர்மெண்ட். இங்கே எது அவர் கண்ட்ரோலில் இருக்குது? அவர் குடும்பம் கூட அவர் கண்ட்ரோலில் இல்லை. அதான் உண்மை. யாராரோ எதாவது செயல்படுறாங்க. இன்றைக்கி யாராரோ வெளிநாட்டில் போய் ஒழிஞ்சிருக்காங்களே, அவங்கெல்லாம் யார்? அதனால தான் சொன்னேன், குடும்பம் கூட அவர் கண்ட்ரோல் வைக்க முடியலன்னு சொல்கிறதுக்கு காரணம் வேறு ஒன்றும் இல்லை, வேறு தனிப்பட்ட முறையில் சொல்லலை. அந்த யாரோ ரித்தீஷுங்கிறார் யார், இன்னொன்று ஆகாஷ் பாஸ்கருங்கிறதுலாம் யார்? அவர்களெல்லாம் ஓடி ஒழிய வேண்டிய அவசியம் என்ன? இன்றைக்கி ஏதோ சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு சின்ன ஸ்டே கிடைச்சிருக்கிறதுனால கொஞ்சம் மூச்சு விடுறாங்க. அதனால அவரை சேர்ந்தவர்களே கண்ட்ரோல் வைக்க முடியல, என்னால் தூங்க முடியல. எனக்கு நைட்டு தூங்கி கிளம்புற எழுந்திரிச்சேன்னா என்ன நம்ம ஆளுங்க பண்ணியிருக்காங்களோன்னு பயமாக இருக்குது. அவங்க அமைச்சர்கள் அடிக்கிற கூத்தோ, அவங்க பேசுகிற பேச்சோ, இதெல்லாம் கூட கண்ட்ரோல் வைக்க முடியாது. அவருடைய ஆட்சியும் அவருடைய கட்சியும் அவருடைய அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்குது. அதை மறைக்கிறதுக்கு அவர் தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் பாஜகன்னு அவர் ஏதோ ஆப்சன்ட் மென்டடாக தவறுதெல்லாம் சொல்லியிருக்காரு. பிஜேபியோட கோர் மீட்டிங்ல கூட்டணி கட்சி தலைவர்களையோ கூட்டணி கட்சியை பற்றி விமர்சனம் செய்யக்கூடாது, அதே போல விஜய் குறித்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அமித்ஷா வந்து கட்டளை போட்டுக்கிறா சொல்றாங்க. அது அவர் சொன்னாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. 2019 காலத்துல ஒரு டிடிவிக்கு 100 கலைஞருக்கு சம்பளம் சொன்னாங்க. அந்த அளவு நீங்க 2 மத்திய அரசு எழுத்தீங்க, தமிழ் அரசு எழுத்தீங்க. மெல்ல மத்திய அரசோட இது திரு கருணாநிதி அவர்கள் இந்திரா காந்தியை எதிர்த்துட்டு அப்புறம் இந்த நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு அவங்க கூட கூட்டணிக்கு போனவர். 76ல் அவங்க ஆட்சியை கலைச்ச இந்திரா காந்தி அம்மாவுடைய கூட்டணி போனவர். 79ல் அது மாதிரி பாஜகவுடைய அவங்க கூட்டணி போனவங்க. இன்றைக்கும் வந்து அவங்க காங்கிரஸ் கூட்டணியில் இருக்காங்க. அதனால இன்னொன்று ஒரு கலைஞர் கருணாநிதி தான் இருக்க முடியும். அவரோட இன்னொருத்தரை ஒப்பிடுவது சரியாக இருக்காது. அது அவருக்கு எதிரணியை சேர்ந்தவன் போய் ஒப்பிடுவது சரியா இருக்காது. தந்திர ஸ்டாலின்லாம் நான் கிடையாது.